சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே நானும் என் பையன் போய் வழக்கம் போல் கறி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. வர்ற வழியிலேயே நம்ம ஏரியாலேயே வீட்டில் ஒருத்தவங்க கடை வச்சுருக்காங்க. அவங்க கடையில் போய் பால் பாக்கெட்டு பிஸ்கட் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கறி எடுக்க போகும்போதே காலையில் பாப்பாட்ட வாசல் தொளிச்சு குளத்தை போட்டுட்டு அப்படியே பூரிக்கு ரெடி பண்ணிடா, சாம்பார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எப்போவுமே மேடம் பார்த்தீங்கன்னா சண்டேனாலே ஒரு 8-9 மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க. இன்றைக்கி டியூஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு நான் சொன்ன வேலையெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஆச்சரியம், அம்மா வாசல்லாம் தொளிச்சிட்டா, பூரிக்கு மாவும் பிணைய ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவள் கத்த ஆரம்பிச்சிட்டாட்டே, இப்போடா நான் டியூஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வந்தோடனே நம்மளும் டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே பிஸ்கட் இருந்துச்சு நினச்சி சாப்பிட்டுட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த ரத்த பொரியலை ரெடி பண்ணி காலையிலே பசங்களை சும்மா சாப்பிட விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரி போட்டு சாம்பார் காலை சாப்பாடை முடிச்சாச்சுங்க. பாப்பா வந்து டியூஷன் 9 மணி 9 வரைக்கும்லாம் போகணும்னு சொல்லிட்டா, அதனால் காலையில் சிம்பிளாக டிஃபனை முடிச்சுட்டு கறியை வேக போட்டுட்டு நானும் கடை கிளம்பிட்டேன். மதியானம் வந்து ஒரே குழம்பா வச்சுட்டு அப்படியே சாதமாக வடிச்சிட்டு மதியானம் சாப்பாடு வேலையும் முடிச்சாச்சுங்க. ஒரு வேலை எப்போவுமே சண்டேனாலே ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த பூச்செடியில் பூ இதெல்லாம் பறிச்சுட்டு கொஞ்சம் வெளி வேலைகள் எதுவும் பார்க்க வேண்டியது இருக்கான்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூ கொஞ்சம் பறிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. மதியானம் வந்து நல்லாவே தூங்கியாச்சுங்க. பூவெல்லாம் ஒரு வழியாக பறித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா தோட்டத்தில் ஒரே புல்லாக இருந்துச்சு. எப்போவுமே ஒரு 15 நாள் 20 நாள் ஆக விட்டு ஒவ்வொரு பக்கமாக அப்படியே இந்த நம்பட்டியெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே புல்லாகிடுச்சுங்க தோட்டத்தில். நம்ம விட்டு பச்சளை செடியெல்லாம் எப்படி பாருங்கள், அப்படியே பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கா. எப்போவுமே நம்ம ஆசிரமத்துக்காக வேண்டி நம்ம தோட்டத்திலேயே விளைய வச்சு இந்த பச்சளையெல்லாம் ஆசிரமத்துக்கு கொண்டு போய்க்கிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து முல்லைப்பூ செடியெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ வாசல் முன்னாடி வந்து பூச்சிகள் கொஞ்சம் நடமாட்டம் இருக்கும் அப்படின்றதுனால பூச்செடியெல்லாம் வெட்டிட்டு இடத்த சுத்தம் பண்ணி அவனுக்குள்ளே கொஞ்சம் அடுப்பெல்லாம் வச்சு சமைக்க எனக்கு விறகடுப்பில் சமைக்கணும்னு ரொம்பவே ஆசை. ஆனால் அடுப்பெல்லாம் செட் பண்ணுறதுக்கு இன்னும் தோதா அமையலை. அடுப்பெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக சமைச்சு ரெடி பூவெல்லாம் பறித்து கட்டியும் முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி